விஜய் தன்னுடைய பெத்த தாயும் தகப்பனையும் இந்த மேடையில் வரும்போது எனக்கு அது ரொம்ப மனசு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. என்னன்னாங்க, ஸ்டேஜில் வராரு இல்லையா, வரும்போது எல்லாரையும் லைனாக நிற்க வைக்கிறாங்க. யாருக்கும் சேர் கிடையாது, நிற்க வைக்கிறாங்க. அதோடு சேர்ந்து விசிட்டர்ஸோடு சேர்ந்து தன்னுடைய தாயையும் தகப்பனையும் நிற்க வைக்கிறாங்க. தப்பா ரைட்டா சொல்லுங்க? இது யாராவது செய்வாங்களா? பெற்ற தாய் தகப்பன் வந்து கூட வரணும். புசி கூட வராரு. அன்னைக்கு எங்க போனாரு புசி? புசிய கையில பக்கத்துல வராரு, அவரு வந்து பின்னாடி பக்கத்துல வராரு. பெத்த தாய் தகப்பன் வந்து இந்த லைன்ல வந்து நிக்கிறாங்க. அந்த வீடியோலயே ஒரு ஏக்கம் தெரியுது இல்ல அவங்க அப்பா அம்மா. அவங்க அம்மா அப்படியே கட்டி பிடிக்கிறதுக்கு போறாங்க, அப்படியே தள்ளி விடுறாரு. அப்பா அப்படியே எழுந்திருக்கிறாரு, அப்படியே உட்கார வைக்கிறாங்க அந்த சேர்ல. உட்காருங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. இதுல என்ன காரணமா இருக்கும் நினைக்கீங்க? அதுதாங்க அவருக்கு ரொம்ப திமிராயிடுச்சுங்க. அதாவது சொல்லுவாங்க, காணாததை கண்டம் போது அவங்களுக்கு வந்து ஹெட்வைட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஹெட்வைட்டு யாருக்கு இருக்குன்னா விஜய்க்கு ரொம்ப ஹெட்வைட்டு. அதாவது வந்து யாரையும் வந்து மதிக்கிறது கிடையாது. தான் பெரிய ஆள், நம்ம கை சுண்டி இழுத்தோம்னா, ஒரு கை அப்படி ஆட்டினோம்னா 100,000 பேர் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாம் ரசிகர்கள் தான். அவங்க வந்து படத்தில் பார்த்தவங்க நேராக வந்திருக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த ஒரு ஆசையில் வராங்க. அதுக்குன்னு வந்து ஆட்சியை வந்து அவங்க கையில் கொடுத்துட முடியுமா? இதை ரசிகர்களுக்கு நான் சொல்கிறேன். என்னன்னா, நீங்கள் ரசிங்க. விஜய் எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அவர் ஆக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், வந்து தனி மனிதனாகவும் பிடிக்கும். ஆனால் அவர் கையில் வந்து ஆட்சியை ஒப்படைக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த ஆட்சியை ஒப்படைக்கிற அளவுக்கெல்லாம் அவருக்கெல்லாம் வந்துட்டு அந்த அருகதையே கிடையாது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, 41 பேர் இறந்தாங்க, அந்த இடத்துல நின்னாரா? இப்போ ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் வந்து இறந்தார் இல்லையா, இதே விஜய் வந்தார். அங்கே என்ன பிரச்சனை நடந்தது? யார் வந்தாங்க, யார் தொட்டாங்க, யார் பிரச்சனை பண்ணாங்க? அப்படியே கூடிக்கிட்டாங்களா, இல்லை அவர் மேலே விழுந்தாங்களா, இல்லை அவரை என்ன பிடிச்சி கடிச்சு இழுத்துட்டாங்களா? ஒன்றும் இல்லைல்ல. அவர் அழகாக வந்தார், பார்த்தாரு, போனார் இல்லையா? அதை மாதிரி 41 பேர் இறந்தாங்களே, மிட் நைட்டில் வந்து பார்த்துருக்கலாம்ல அந்த ஹாஸ்பிட்டலில். ஏன் முடியல, ஏன் வரல? தமிழ்நாட்டு மக்கள் தான் தன்னுடைய வீடு தன்னுடைய குடும்பம்னு சொன்னார்ல. தன்னுடைய குடும்பத்தை பார்க்க முடியாதவர் தமிழ்நாட்டை எப்படி பார்ப்பாருன்னு கேட்குறேன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.